இதில் லோயர் கியரை மட்டும் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ஏறுதுன்றதை மட்டும் பாருங்க. தரமாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஏறுதுன்றது வேற லெவலில் ஏறு. இன்னைக்கு எஃப்எம்எஸ்ல இருந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங் சொல்றதை விட என் ஃபேவரட் காருடைய அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. எவ்வளவு பெரிய பாக்ஸ்ன்னு பாருங்க. ஸ்கிரீன்ல அப்படி தெரியுதுன்னா அப்ப நேர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. தாறுமாறா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இதோடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. தரமான அன்பாக்சிங் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய பேர் இந்த காரை பார்த்திருப்பீங்க. ட்ரீம் கார்னு கூட சொல்லலாம். ஆர்சில இந்த காரை இப்ப அன்பாக்சிங் பண்ண போறோம். தரமா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி பார்த்துடலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அன்பாக்சிங் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 3 அப்டேட் தரமா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இது ஒரு அஃபிஷியல் லைசன்சி ப்ராடக்ட். லேண்ட் ரோவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ண போற கார் பேர் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர். பயங்கரமா இருக்கு போது. எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்றத பாருங்க. எவ்வளவு பயங்கரமா, எவ்வளவு பெருசா, அப்படி ஜெயிஞ்சாட்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கே. அப்படியே கையில எடுத்தோம்னா எவ்வளவு ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? பாருங்க எப்படி இருக்கு. செம்ம வெயிட், ஆக்சல் எல்லாமே. இதுல கார் மட்டும் அட்வான்ஸ் கிடையாது. இதுல கொடுத்திருக்க டம்போ ரிமோட்ல அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சேனல் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கார் ஆன் பண்ணி காட்டுறேன். சரிங்க. கார் மேல இருந்து அப்படி இப்படி தூக்கணும்னே வச்சோன்னே எப்படி அமுங்குது பார்த்தீங்களா? ஃபீல் தெரியுதா? இந்த பாருங்க, இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு பக்கம் ஏத்துனா ஒரு பக்கம் மட்டும்தான் சாயும். இந்த பக்கம் ஏத்துனா இந்த பக்கம் மட்டும்தான் சாயும். ஒரு பக்கம் அவ்வளோ தூரம் தூக்கி நிக்குது தெரியுதா? மேல இருக்கிற பாடி அவுட்டர் லுக்கே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காகவே ஒரு ரூஃப் ரேக் கொடுத்துருக்காங்க. நீங்க தனியாவே அக்சசரிஸ் வாங்க தேவையில்ல. இவங்களே அக்சசரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி கொடுத்துட்றாங்க. நீங்க தனியா வாங்கணும்னா பின்னாடி சைக்கிளிங் வச்சுக்கலாம், பின்னாடி சைக்கிள் வச்சுக்கலாம். முன்னாடி இந்த இடத்துல அவங்க கொடுத்துற அந்த ரோப் கொடுத்துறாங்க. இரும்புல அந்த ரோப் கொடுத்துறாங்க முன்னாடி 2 பக்கமும். இதுல கொடுத்துருக்க அந்த 2 லைட்டை பாருங்க. தாறுமாறா இருக்கு பாக்குறதுக்கு. நைட்ல எல்லாம் ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் கார் மாதிரி அப்படியே இருக்கும். இதோடைய டயர் குவாலிட்டி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? இந்த டயரை பாருங்க. இந்த டயர் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்களேன். எப்படி எவ்வளவு கிரிப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோ பட்டன்ஸ் வச்சு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இப்போ கியர் வந்து லாக்ல இருக்கு, அதனால வண்டி வந்து அவ்வளோ மூவ் ஆகாது. தெரியும் உங்களுக்கு இதுலயே. நான் கியர் லாக் பண்ணி அப்புறம் அன்லாக் பண்ணி இதை எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை காட்டுறாங்க. இது வந்து கிளிப்லெஸ் பாடி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லைட்டாக இப்படி டர்ன் பண்ணாலே பாடி ஓப்பன் ஆயிடும். இந்த பக்கமும் அப்படியே இந்த பக்கம் வருது. எப்படி ஓப்பன் ஆயிடுச்சா? பாடி தனியாக எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து மேக்னெட் கனெக்ஷனில் ரன் ஆகுது. இந்த மேக்னெட்டை இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதையும் காட்டுறேன் பாருங்க. இதுதான் மேலே இருக்கிற பாடி. 550 RC மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரஸ்ட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 5600 mAhல நான் ஒரு பேட்டரி போட்டிருக்கேன். 3 years சப்போர்ட்டடு. நீங்கள் என்ன mAh வேணுமோ, உங்களுக்கு எது சப்போர்ட்டிவாக இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க சுவிட்சு. இதை நம்ம பாடியை போட்டுட்டு கூட சைடில் இருந்து ஆன் பண்ணிக்கலாம். பாடியை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்செர்ட் பண்ணோடனே அந்த லைட் ஒன்று வரும் பாருங்க. வேற லெவலில் இருக்கும் ஃபீலு. அப்படியே இன்செர்ட் பண்ணுறது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இன்செர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஆன் மட்டும் தான் பண்ணணும். ஆன் பண்ணுறது கொடுத்துருக்காங்களா? லைட்டு பார்த்து வேற லெவலில் எரியுது. அப்படியே இந்த பக்கம் வந்து காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இப்படி வச்சுன்னா முன்னாடி போய் விழுந்துடும். இது ரிமோட்டு. ரிமோட்டில் இந்த இடத்துல ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோடனே லைட் எப்படி எரியுதுன்றதை பாருங்க. இதில் இருக்கிற லைட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இதில் இருக்கிற லைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு விண்டேஜ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இந்த லைட்லாம் பாருங்களேன். செம்மையாக அந்த விண்டேஜ் செட்டப்பே பண்ணியிருக்காங்க. அதுவே மிரட்டலாக இருக்குது. இந்த இதில் நம்ம கண்ட்ரோலரை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே இந்த இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒர்க்கிங் ஆகும். அது இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ சேனல் கொடுத்துருக்காங்க. சேனல் எத்தனை வரைக்கும் இது யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா சேனல் 6 வரைக்கும் யூஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேனல் 6 வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணி காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ராட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் ஆன் ஆஃப். இந்த இடத்துல வந்து லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த லைட் ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்டு கிடைக்குது பார்த்தீங்களா? இது டிஃப்ரென்ஷியல் லாக்கு, இது லைட் கண்ட்ரோல்ஸு. த்ராட்டில் ட்ரிம் பண்ணுறது, ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு மல்டி கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசார்ஜபிள் ரிமோட்டு. நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே டைப் சியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேரிங் அண்ட் ப்ரொஃபஷனல் த்ராட்டில். எந்த அளவுக்கு திரும்புதுன்றதை பாருங்கள், பயங்கரமாக ரியலிஸ்டிக் சாலிடாக கொடுத்துருக்காங்க இந்த ஆக்சல் எல்லாமே. இந்த இது ஒரு 4 வீல் டிரைவு, ஆனால் குவாலிட்டி தரமாக கொடுக்கணுன்றதுக்காகவே ஆக்சல் எல்லாமே அலுமினியத்தில் கொடுத்து மிக்சட் மெட்டலில் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன் பாருங்கள். டயர்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிற பம்பர் ஆல்சோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்றது. எவ்வளோ ஸ்லோவாக வேணும்னாலும் நீங்கள் ரன் பண்ண முடியும். த்ராட்டில் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் உங்களால். நான் சொன்னல ஒரு 3 விஷயம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்சசரிஸ் எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது வந்து அந்த டீசல் டேங்க்கு மேலே இருக்கிற அந்த சைடில் வரும்ல இந்த மாதிரி, இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. நீங்கள் செப்பரேட்டாக வாங்கவே தேவையில்லை. அப்படி இல்லாமல் முக்கியமான ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி வர ரோப்பு மெட்டலில் அப்படியே அந்த இதில் கொடுத்துட்றாங்க பாருங்கள். ஃபுல்லாமே இந்த 2 பக்கமும் ரோப் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமல் ட்ராஃபி அப்படின்ற ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேப் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற பாய்க்கு நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். அஃபிஷியல் குவாலிட்டி சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க இதில். அதுக்கப்புறம் நார்மலாக கொடுக்குற அந்த வீல் டூல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. இதில் லோயர் கீரை மட்டும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ஏறுதுன்றதை மட்டும் பாருங்கள். அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அப்படியே எப்படி ஏறும் பாருங்கள் பயங்கரமாக. அப்படியே ஏற்றின போதுங்க. அந்த லோகோ, அந்த நேமு எல்லாமே தரமாக கொடுத்துருக்காங்க. ஏறுதுன்றது வேற லெவலில் ஏறுதுக்கா. இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்ட்ரகிளே இல்லாமல் அசால்ட்டாக ஏறுது மேலே. அடிக்கடி யூஸ்லாமல் அந்த பின்னாடி இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுது பாருங்க பயங்கரம். அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்குது இதில் ஓட்டினீங்கன்னா. அந்த ஃபீலும் உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும். ஒரு பக்கம் ஏற்றி இறக்கி அப்படியே அந்த டயர் பாருங்கள். சஸ்பென்ஷன் ஆயில் ஃபில் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராது. ஆயில் ஃபில்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். வீல் கிரிப்னஸை பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தலைவன் வேற மாதிரியா. வா 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 வா.
இதில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ரிலீஸ் ஆகிற சவுண்டு கேட்கும். இப்போ பாருங்கள். அப்படியே செம்ம டார்க்கு, ஹை டார்க்கில் இருக்குது. நிறைய ஏறுது. நீங்கள் ஆஃப் ரோடுக்கு க்ராலர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தரமான க்ராலர் வாங்கணும், அது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும், ஸ்பேர் அவைலபிலிட்டியும் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கேமல் ட்ரஃபியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரிமோட்லேயும் அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க, குவாலிட்டி வைஸும் தாறுமாறாக பண்ணியிருக்கானுங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ரிமோட் குவாலிட்டியும் ஹெவியாக இருக்குது. ஹை டார்க் சர்வோ யூஸ் பண்ணி 550 பிரெஸ்ட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவியாகவே இருக்குது. சரிதா, அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இது ஓட்டுனீங்கன்னா. அந்த விண்டேஜ் வைபே இருக்கும். ஃபைனலி இந்த எஃப்எம்எஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தரமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பேன். இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷனில் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷாப் லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த பர்ச்சேஸ் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வெப்சைட்டு போயிடும், அதுலேயே நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோவோட உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.